எங்களை அஞ்சரை பெட்டி அண்ணன் எல்லாம் ஷொக் அடிக்குது. ஓ சொன்னால் இந்த வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே நீங்கள் இங்கே வாங்கிக்கொள்ளலாம். இந்த என்ன கரண்ட் அடிக்குது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா வெள்ளவத்தியில் பெரேராலேனுக்கு நேர் எதிரில் தான் இருக்கிறேன். இங்கேன்னு வந்திருக்கிறேன்னு சொன்னால் இதில் இந்த ஹோம் வேர்ன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. இங்கே என்னென்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே நீங்கள் இங்கே வாங்கிக்கொள்ளலாம். இந்த சமையல் சாமான், மற்றது க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான சாமான் இருக்குது, ஸ்டோரேஜ் சம்மந்தமான சாமான் இருக்குது, எல்லாமே நீங்கள் இங்கே வாங்கிக்கொள்ளலாம். அதான் நீங்கள் போயிட்டு என்னென்ன சாமான் இருக்குது, என்னென்ன விலையில் இருக்குன்றதை எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். வாங்க நாங்கள் இப்போ கடைக்குள்ளேயும் போவோம், வீடியோக்குள்ளேயும் போவோம். இதுதான் கடை. பார்த்தீங்கன்னா சகல விதமான சாமான்கள். இப்போ நாங்கள் இங்கேருந்து பார்ப்போம். இந்த பிளேட் வைக்கிற ரெக்குகள் இருக்குது தானே, இப்போ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிற இந்த ரெக் இருக்குது, அதோட இந்த குட்டி குட்டி ரேக்குகள் இருக்குது. இதில் எல்லாம் நாங்கள் சிங்குக்கு பக்கத்தில் வைக்கலாம். இந்த கழுவி போட்டு பிளேட் வைக்கிறதுக்கு பாருங்கள், வித்தியாசமான டிசைனில் வேறு வேறு சைஸில் இருக்குது. மற்ற இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுகள், குட்டி சேர்கள், மற்ற இந்த அயன் பண்ணுற இந்த ஸ்டாண்ட், அயன் பண்ணுறது சிலது வந்து அந்த பாக்ஸோட இருந்த கரண்ட் இது கலெக்ட் பண்ணுறதோட அப்படியும் இருக்குது. அதே மாதிரி அப்புறம் இந்த உடுப்பு வைக்கிற இந்த ரேக்கு, உடுப்பு போடுற ரேக்கு, உடுப்பு காய போடுறது, அப்படி எல்லாம் இங்கே சகல சாமானம் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்ப்போம். இதில் இந்த பிளேட் ஐட்டங்கள் இருக்குது. இப்போ இதுகள் வந்து 500 இந்த ரெஸ்டாரண்ட் அதில் இருக்கிற மாதிரி இந்த பிளேட் பவுல் அதிலெல்லாம் நீங்கள் இங்கே வாங்கலாம். இப்போ ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இப்போ இந்த குட்டி பிளேட் 500 இந்த பிளேட் 1375 அப்படி வேறு சைஸில் நிறைய சாமான்கள் இருக்குது. கீழே ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்குது. மற்ற இந்த கப் அண்ட் சோசருக்கு வைக்கிற மாதிரி இந்த குட்டி குட்டி பிளேட்டுகள், இது வந்து இந்த புஃபே அதழுக்கு போனீங்கன்னா சலாட் அதில் இருக்கிற மாதிரி இந்த குட்டி பிளேட், இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். இதை பாருங்கள், இது அந்த ஓலை மாதிரியே செஞ்சுருக்கீங்கன்னா இது அந்த மெலமைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஓலையில் செஞ்ச மாதிரியே ஒரு டிசைனில் வருது. இப்போ நீங்கள் ஒரு தீம் டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கடை செட்டப் பண்ண போகிறீங்கன்னா, இப்படியான இடங்களுக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேட்டுகள் மற்றது தேவையான ஐட்டங்கள் எல்லாம் வேண்டி கொண்டு போகலாம். இப்போ இஞ்சால பாருங்கள், இது இந்த சூப் பவுல், அது ஒவ்வொன்றும் தனித்தனி விலையில் இருக்குது. இது 250 அது 625. மற்றது கீழே இந்த பிளேட் ஒரு தனி விலை. அப்படி எல்லாமே வந்து நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாம். இந்த கிளாஸுகள் மாதிரி இந்த ஜூஸ் கடை போடுறீங்க, ஜூஸ் கடை வச்சுக்கிறீங்கன்னா இங்கே வேறுங்க, இப்படி அந்த ஜூஸ் கிளாஸ் மேலே இந்த ஸ்ட்ரோ போடக்கூடிய மாதிரி இது ரீயூசபிள் ஐட்டங்கள் 350. இது 350 ஓகே. அப்படி வேறு ஐட்டங்கள் இங்கே வேறுங்க. அதே ஜூஸ் இதுக்கு வேறு இதுகள் இருக்குது. மற்றது இந்த கப்புகள் இருக்குது. இது ஒரு டீ கப் பாருங்க, இந்த டீ கப் பாருங்க. அப்படி இது வித்தியாசம் கொஞ்சம், இந்த டிசைனும் வித்தியாசம். மற்ற நீங்கள் ஆறக்கூடாதுன்னு சொல்லி மூடி வைக்கலாம். இது பிளாஸ்டிக், இதுதான் மூடி வச்சு விடலாம். அப்படியே அதுலேயே வேறு டிசைனுகளும் இருக்குது. அது இது 400, இது 400 இருக்குது. இப்படியான கப்புகள் இந்தியாவில் பாருங்கள். இந்தியாவில் வேறு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்கள். இந்த நான் சொன்னால் தானே, இப்போ நீங்கள் கேஃபே அதுகள் போடுறீங்கன்னா அந்த இப்போ உங்களோட இன்டீரியர் என்ன மாதிரி செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைனுகளில் உங்களோட சாமான்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது. கீழே இன்னும் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இருக்குது. எனக்கு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டில், ஆனால் இதில் ஒரு கடை இருக்குது கிட்ட, கடைன்னு பேர் சொல்ல மாட்டேன். ரசம் வந்து இதுக்குள்ளே தருவாங்க டேக்அவே எடுக்கிறேன்னு சொன்னேன். இது 130 ரூபா பாருங்கள்.
இந்த கிளாஸ் 130 ரூபா. நீங்கள் எதுவும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்ல கேஸ் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது, ஏன்னா இது கொஞ்சம் டைட் ஆயிரும் ப்ரோ. அப்படி இந்த இடம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். மேலே இந்த கரண்டிகள் மற்றது இது பாருங்க, இதெல்லாம் இந்த செப் இது மாதிரி செப் இது இது நல்ல பேரமா இருக்கு. 1000 ரூபா. ஐயோ 10,000 ரூபா. 1000 ரூபான்னு மாதிரி வச்சேன். 10,000 ரூபா. இது இந்த ரெஸ்டாரண்ட் மளிகை போகணும்டா பிரியாணி அதெல்லாம் தருவாங்க. இது என்னடா சூடாக வச்சிருக்கு. அப்போ சூடாக வச்சிருக்கிறதால ஓகே. இந்த இதுக்குள்ள சில நேரம் வந்து நெருப்பு மாதிரி வச்சு விட்டுருவாங்க. இப்போ இது பாருங்க, இது இந்த பேரிஸ்டா ஆகிட்டாங்க. சிலது பார் வழியை யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு சில இந்த கேஃபே அதுகளையும் யூஸ் பண்ணலாம், அந்த ஷேக் அதுகள் செய்கிறதுக்கு. இப்படி இதெல்லாம் உள்ளு போட்டு அந்த ஐஸில் போட்டு ஷேக் பண்ணி அந்த மில்க் ஷேக் காஃபி அதிலெல்லாம் மிக்ஸ் ஆகி வரைக்குள்ள நல்லா இருக்கும். அது க்ரீமியாக வர்றதுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணாங்க, இந்த கரண்டி அதிலெல்லாம் அந்த மாதிரி ஒரு செட்டப். அதாவது இது பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேன் கேஸ், அந்த குட்டி கேஸ் சிலிண்டர் இருக்குது தானே, அதுக்கான ஐட்டங்கள். 1520 ரூபா. கணக்கு சாமான் இருக்குது. இப்போ தான் ஒரு கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது என்னது, எங்களை அஞ்சரை பெட்டி ஒன்று இருக்குது. ஆனால் கணக்கு இருக்குது போல. இல்லை அது இந்த கிளாஸோடு இருக்கிறதால கணக்கு அமர்த்தப்படுற மாதிரி இருக்கு. இது தாலி செட். ஒவ்வொன்றும் எடுக்கணும், எல்லாம் ஃபுல் செட்டாக எடுத்துக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா செப்பு தான், இந்த சூடாக வச்சுருக்காங்க. அப்படி இதுக்குள்ளேயே கண்ணீரம் போயிட்டு போல் நாங்கள் இங்கே சுற்றி பார்ப்போம். இங்கே கேஸ் குக்கர் ஐட்டங்கள், மற்ற இந்த சின்ன பிள்ளைகளுக்கான தொட்டில் இருக்குது தானே, அது 10% ஆஃபரில் போகுது. 34,290 ரூபாய்க்கு. நிறைய கேஸ் குக்கர் ஐட்டங்கள் இருக்குது. நாங்கள் அங்கால மெயின் ஐட்டம் சமைக்கிற சாமான்கள் எல்லாம் அங்கால இருக்குது. இப்போ இங்காலையும் கொஞ்சம் டிஷ்ஷுகள் இருக்குது. ஆனால் நாங்கள் மெயினாக இங்கால தான் போக போகிறோம். இங்கால பாருங்கள், நான்ஸ்டிக் ஐட்டங்கள், மற்ற இந்த என்ன கரண்ட் அடிக்குது. தொட்ட உடனே லைட்டாக கரண்ட் அடிக்கிட்டு தாளிக்கிறது. இப்போ இதில் நாங்கள் இந்த இந்தியன் வீடியோக்கெல்லாம் பார்த்தோம்னா அதில் அந்த எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு மிளகு அதெல்லாம் போட்டு தாளித்து அந்த கடைசியாக பருப்புக்குள்ளெல்லாம் ஊற்றோம், அந்த மாதிரி ஒரு சாமான். அது ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விதமான பாத்திரங்கள் நீங்கள் பார்த்துறது கொள்ளலாம். வித்தியாசம் இருக்குங்க. தேங்காய் அதில் தான் இந்த செயினில் இருக்குது, சைக்கிள் செயின் மாதிரி. மற்ற கட்டிங் போர்ட் ஐட்டங்கள். இதில் கரண்ட் செட் இருக்குது. என்ன எல்லாம் கணக்கு இருக்குது, நீங்கள் வடிவாக பார்த்து உங்களுக்கு தேவையான இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நாங்கள் அதில் பார்த்த மாதிரியே நான்ஸ்டிக் ஐட்டங்க. இங்கே பிரியாணி என்றா அதான் சொன்னால் மெயினான சாமான்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து நீங்கள் குண்டு தோசை போடலாம். ஆமாம், இதுவும் ஷொக் அடிக்குது. இன்னும் எல்லாம் ஷொக் அடிக்குது. ஓ தொட்டுப்பார், இதை தொட்டுப்பார். ஆமாடி, ஏன்னு தெரியல. கரண்ட் எல்லாம் ஒன்றும் பாஸ் ஆகலை. ஆனால் என்னென்னு தெரியலை, அதுக்கு ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் காரணம் இருக்கலாம். வேறு இதில் வருங்க பெரிய பெரிய கேத்துல எல்லாம் இருக்குது. இந்த இது ஞாபகம் இல்லை. ஓகே, இதில் அடிக்கல, பயமா இல்லை இருக்குது. அந்த பெரிய முந்தி அந்த டீ ஊற்றுற கப் மாதிரி பெருசு அதுகள் இருக்குது. மற்ற எங்களோட வீட்டு பாவனைக்காக இருக்கிற எல்லா தாச்சிகளும் இருக்குது இங்கே, அலுமினியம். மற்றது எங்களை பானை வகைகள். ஃபுல்லாக இங்கெல்லாம் திரும்பினா கத்தி கரண்டி, அங்கே செப்பில் தண்ணி போத்தல் வாளி, அந்த டிஷ்ஷுகள், அதோட பிளேட்டுகள், இந்த கரண்டி ஃபோக் அதுகள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர், எங்களுக்கு இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு தேத்தண்ணி கடை போடுறதுக்கோ இல்லாட்டி வீட்டு தேவைக்கோ எல்லாத்துக்கும் சகல சாமான் நீங்கள் இங்கே வாங்கலாம். காட்டுறேன்னா இப்போ நீங்கள் பார்த்துங்க, எவ்வளோ நேரமாக பார்க்குறீங்க, கீழே தான் காட்டி கொண்டு இருக்கிறேன். இன்னும் மேலே இருக்குது, மற்ற பக்கம் இருக்குது, இப்படி கணக்கு இருக்குது. இது எல்லாமே இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற ஐட்டங்கள்.
ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு. அப்படி உங்களுக்கு இப்போ வீட்டு தேவை கடை எல்லாத்துக்குமான சாமான்களை இங்கே வந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். இப்போ தான் மெயின் ஐட்டத்துக்கு போக போகிறோம். டிஃபன் பாக்ஸ் தொடப்பயமாக இருக்கு. இல்லை பாருங்க, இந்த நார்மல் டிஃபன் பாக்ஸ்லேருந்து இது 5 ரூபா பெட்டி. நார்மல் டிஃபன் பாக்ஸ்லேருந்து இப்போ இந்தியாவில் படங்களை பிரபு கொண்டு தெரிவார். அப்படி இந்த பெரிய லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. மற்ற வாளிகள், இந்த கடையில் பாய்கிற இந்த கறிக்கு வைக்கிறது, இப்போ 2-3 கறி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான டிஷ்ஷுகள் அதுகளும் இங்கே எடுக்கலாம். இங்கே வேணுங்க பன்னீர் தெளிக்கிறது, மற்றது சாம்பிராணி குச்சி வைக்கிறது, இந்த குட்டி செம்பு ஐட்டம், இந்த அலுமினியம் சில்வர் பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள், தண்ணி போத்தல்கள், அதில் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். பாருங்க, இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு என்னன்னா காட்டிக்கொண்டே போகிறேன். ஏதா சொன்னால் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. ஸ்கேல் ஐட்டங்கள், எவ்வளோ பெரிய அரிக்கஞ்சட்டி, நல்ல பெரிய அரிக்கஞ்சட்டி. ஹோட்டல்ஸில் வாங்கிக்கிறது என்ன. இந்தியாவில் இந்த எங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க தானே இந்த பிளேட்டு அப்படியான ஐட்டங்க. இந்த கட்டிங் போர்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி அதில் வைக்கிறது, கரண்டிகள், இந்த பூரி தட்டு, பூரி உருட்டுற அதுகள் மாதிரி, இந்த டீ காஃபி சூடாக வச்சிருக்கிற ஃப்ளாஸ்குகள் பெருசு. அப்பா கணக்கு சாமான் இருக்கு. வாங்க நாங்கள் இனி மேலே போய் பார்ப்போம். மற்றது புட்டு, இங்கே பாருங்க, புட்டு இப்போ 3 குழல் புட்டை வைக்கிறது இருக்குது, 2 குழல் புட்டை ஒரே நேரத்தில் வைக்கிறது இருக்குது, அதே மாதிரி 1 குழல் புட்டை வைக்கிறதும் இருக்குது. புட்டை வைக்கிற ஸ்டீமர். இதில் இட்லியும் வைக்கலாம் போல். இது இங்கே பாருங்க, இட்லி வைக்கலாம், புட்டு வைக்கலாம். அப்படி ஒரு இந்த சிரட்டை புட்டு, அந்த சிரட்டை புட்டுன்னு சொல்கிறது, இப்போ நாங்கள் குழல் புட்டு பார்த்துருக்குறோம், அதே மாதிரி அந்த சிரட்டை ஷேப்லேயே புட்டை வச்சா வைக்கிறது தான். கீழே இவ்விடத்தில் கொஞ்சம் தேங்காய் பூவும் அதுக்கு மேலே புட்டையும் வச்சு ஸ்டீம் பண்ணால் சிரட்டை புட்டு. அப்படி வேறு இந்த மோல்டுகள் இருக்குது. கேக்கு பேக்கரி செய்கிறீங்க, அதுக்கு தேவையான ஐட்டங்கள், இப்போ வீட்டை வச்சு கேக் அதில் செய்கிற போகிறீங்கன்னா அதுகளுக்கான சாமான், அப்படி சகலதும் நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள், க்ளீன் பண்ணுற வாளிகள் அதுகளும் இருக்குது. அப்பா எனக்கு மட்டும்தான் ஷொக் அடிக்குதா? இப்போ அடிக்கல, எனக்கு மட்டும் எங்கே தொட்டாலும் ஷொக் அடிக்குது. மேலே பார்த்தீங்கன்னா செரமிக் பவுல்கள் இருக்கு பாருங்க. இங்கே கிளாஸ் ஐட்டங்கள் இருக்கு. கீழே நாங்கள் இந்த பிளாஸ்டிக், சில்வர் அதுகள் பார்த்தோன்னா மேலே இந்த கிளாஸ் ஐட்டங்கள் இருக்கு. கப் அண்ட் சோசர், அப்படி இந்த பேக்கிங்கு தேவையான கிளாஸுகள் அதிலெல்லாம் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. கீழே என்ன மாதிரி இந்த சில்வர் ஐட்டங்கள், அலுமினியத்துக்கெல்லாம் ரேஞ்சாக இருக்கும், அதே மாதிரி மேலே இந்த இந்த கிளாஸுகள் எல்லாம் முந்தி வீடு வழியே இருந்திருக்கும். இந்த கூழ் குடிக்கிறதுக்கு எல்லாம் இதில் யூஸ் பண்ணுறது. அப்படியே கணக்க சாமான்கள் இங்கே இருக்குது. இந்த சர்பத் கிளாஸ், மற்ற இந்த குட்டி குட்டி கிளாஸ்கள், இது 162 ரூபா. இந்த குட்டி பவுல், இந்த நாங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட் போனால் சில்லி பேஸ்ட் சோஸ் அதில் வச்சு தருவாங்க, இது 136 ரூபா. ஐஸ்கிரீம் கப்புகள் அப்படி எல்லாமே இங்கே வருங்க. இந்த ஸ்மூதி அதுகளுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறது, இது 437 ரூபாய்க்குது. கீழே 350 ரூபாய்க்கு பார்த்துறாங்க. அப்படி கணக்க வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ வட்டிவாக பார்த்துட்டு தோணலாம். இந்த புஃபே ஐட்டம் அதெல்லாம் இருக்குது, அதுக்கு தேவையான சாமான்களும் நீங்கள் இங்கே வேண்டிக்கொள்ளலாம். அப்பா கதைச்சியை கலைச்சி போட்ட மாதிரிங்க.
இந்த பிளாஸ்டிக் சாமான். இங்கேயும் இந்த ரைஸ் குக்கர் அதுகள் இருக்குது, மற்ற கேஸ் குக்கர், அவன், இந்த டோஸ்ட் பண்ணுறது, வேறு ஜூஸர் இருக்குது, மற்ற தேங்காய் திருவுறது இருக்குது, இந்த ஃபேன் ஐட்டம். அப்படி இங்கேயும் நிறைய சாமான், நிறைய வெரைட்டி, நிறைய ரேஞ்சில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ப்ரைஸ் எது ஓகேயா இருக்கும், எது உங்களுக்கு தேவைப்படும் என்றதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நீங்கள் எடுக்கலாம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாவா கேட்குறதுல எல்லாமே இருக்கும் அந்த சாமான். மற்ற இங்கே இந்த டீ காஃபி அதில் வச்சுருக்கிறது, க்ரில் பண்ணுற ஐட்டங்கள் இருக்குது. இப்போ என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல. எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பார்த்துட்டு ஒன்றுலாம். இப்போ ஒரு புஃபே செட்டப், அதுக்கு ஐஸ்கிரீம் வைக்கிறதுக்கு கண்டெய்னர், சகலதுமே இப்போ என்னென்ன இருக்குன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கீழேயும் சரி மேலேயும் சரி சுற்றி காட்டிட்டேன். இனி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இங்கே வந்து வடிவாக பார்த்து வேண்டிக் கொள்ளலாம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் என்னால் கணக்கை இதே மாதிரி உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். அதோட உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக காட்டணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க.